சரோஜா தேவிக்கு தான் நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசையாம். ஆனால் அவங்க அம்மா தன் பொண்ணை எப்படியாச்சும் சினிமாவில் நடிகையாக்கிடணும்னு நினச்சாங்களாம். அம்மான்னா சரோஜா தேவிக்கு உயிராம். அதனால் அவங்க எது சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வாங்களாம். அவங்க ஆசைக்காக படிப்பை விட்டுட்டு நடிகையாகி அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிருக்காங்க. முதல்ல ஒரு படத்தில் மட்டும் நடிச்சுட்டு நீ உன் விருப்பத்துக்கு படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் சரோஜா தேவிக்கு வெளியான முதல் படமே ஹிட்டு. அதனால நிறைய பட வாய்ப்புகள் அவங்கள தேடி வர ஆரம்பிச்சுது. திரும்பவும் அவங்க அம்மா இன்னும் ஒரு படம் மட்டும் ப்ளீஸ் எனக்காக பண்ணுன்னு கேட்டதுனால அதையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் விதி யாரை விடும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த படத்துக்கு அப்புறம் சரோஜா தேவியால படிப்பை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான். சரோஜா தேவி தன்னோட வாழ்க்கையில ரெண்டு விஷயத்த முடிவா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒன்று எளிமை, இன்னொன்று நேர்மை. ஒரு முறை பெரிய கார் வாங்குறதுக்காக மும்பை போயிருக்காங்க. அங்க திரு எஸ்.எஸ். வாசனை சந்திச்ச சரோஜா தேவி இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரு, நீ பெரிய நடிகை, நீ சாதாரண கார்ல போனா கூட கூட்டம் கூடும், இதுல லக்ஸரி கார்ல போனா நீ நடிகை தானேன்னு நினைக்கிறவங்க கூட காரோட கவர்ச்சியை பார்க்க வருவாங்க, இதனால தேவையில்லாத கூட்டம் கூடும், ஸோ எல்லாருக்கும் இதனால கஷ்டம்தான். சினிமா இல்லைனாலும் கூட ரொம்ப எளிமையா வாழ்ந்தாலே தலை நிமிர்ந்து வாழலாம்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்ட சரோஜா தேவி கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்களாம். இன்னொன்று நேர்மை. 80களில் சரோஜா தேவி தன்னோட ஹஸ்பண்டை இழந்து தவிச்சப்போ மீட் பண்ண வந்த எம்ஜிஆர், இப்படியே இன்னும் எவ்வளவு நாளுக்கு அழுதுட்டு இருப்ப, நீ சந்திக்கிற சோகம் போகணும்னா பொது வாழ்க்கைக்கு வான்னு கூப்பிட்டாராம். அதே போல அப்போ பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியும் சரோஜா தேவியை டெல்லிக்கு நேராக கூப்பிட்டு மைசூர் மாண்டியாவில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுங்கன்னு சொன்னாராம். ஆனால் ரெண்டு பேருக்கும் நோ சொன்ன சரோஜா தேவி அதுக்கான காரணத்தையும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதாவது, எங்க அப்பா நேர்மையா வாழணும்னு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு, அப்படிதான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் அரசியலுக்கு வந்தா எல்லா நேரமும் என்னால நேர்மையா இருக்க முடியாத சூழல் உருவாகலாம், அதனால எனக்கு அரசியல் வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பையே உதறி தள்ளிட்டாங்களாம். சரோஜா தேவி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மறக்க முடியாத விஷயங்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.